90 சங்கீதம் 15வது வசனம். 90 சங்கீதம் 15வது வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கண்களை மூடி பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுடைய வார்த்தையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நீ பேசுவீர் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே பேசுங்க. பரலோகத்தினுடைய தேவனுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படுவதாக. செவிகள் திறக்கட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும். பரலோக சித்தமான வார்த்தை மாத்திரம் வெளிப்பட்டும். ஆவியானவர் தாமே அடியை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. 2021ஆம் வருடத்துல ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு என்று தந்த வாக்குத்தம் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு என்று நம்முடைய எப்படின்னா நம்முடைய தலைமை போதவர் தான் நம்முடைய வாக்குத்தத்தை எடுத்து கொடுப்பார். அது நம்ம அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வழக்கமாக வைத்துக்கிறோம். இன்னும் புது வருட ஆராதனையில எல்லாரும் எல்லா சபைகளும் கிளை சபைகள் ஒன்றாக கூடி ஆராதிக்கிற வேலையில தேவனா கர்த்தர் நம்முடைய தலைமை போதற்கு என்ன வாக்குத்தம் தராரோ அதே வாக்குத்தம் தான். சரி, ஓகே. அப்படியா இதையே நமக்கு வாக்குத்தம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 90 சொல்லுது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். முதலாவது இதை ஏன் வாக்குத்தத்தமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்துருவோம். இது ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்க முடியாது. இது ஒரு ஜெபம், ஒரு ஜெப குறிப்பு. கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிற மோசே என்பவன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபம் வைக்கிறார். தேவரீ நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஏன் அப்படி கேட்கிறான்? அந்த ஜெப குறிப்பே கர்த்தர் நமக்கு அதான் போட்ட ஹெட்டிங்ல மன்றாட்டி 4 அவன் செய்த இந்த ஜெப குறிப்பையே நாம வாக்குத்தம் எடுத்துக்கொண்டு நமக்கு சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக தேவனுக்கு இந்த வருடத்துல நம்மளை மகிழ்ச்சினால் நிரப்புவார் என்ற ஒரு விசுவாசம். இதை வாக்குத்தம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சாமுவேல் 7:29 பார்த்தீங்கன்னா தேவரீ அவர் வாக்குத்தம் ஒரு 2 சாமுவேல் 7:29 வாசிக்க கேளுங்க. இப்போதும் உமது அடியாரின் வீடு 7:29 என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வாதத்திலும் கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர் அதை சொன்னீர். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாரின் வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது ஒரு ஜெப குறிப்பு. கர்த்தருக்கு பிரிய இதயத்துக்கு ஏற்றவனான தாவீது என்பவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஒரு ஜெப குறிப்பு. இதையே நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டு போர்டில் நம்ம வைக்கிறது இல்லையா? வீட்டை எத்தனை வீடுகளை நம்ம பார்த்துக்கிறோமே. இது ஒரு வாக்குத்தத்தம் எடுத்துக்கொண்டு இந்த ஜெப குறிப்பு, ஜெப விண்ணப்பத்தையே நாம் வாக்குத்தத்தங்களாக எடுத்துக்கொண்டு கர்த்தர் இந்த விண்ணப்பத்தில், இந்த மன்றாட்டு ஜெபத்தில், மோசே செய்த இந்த ஜெபத்தில் உள்ள வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து எடுத்துக்கொள்வதற்கு இது வாக்குத்தத்தம் அப்படி நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் ஆம் என்றும் உள்ளது. சோத்திரம். சிலர் வாக்குத்தத்தம் கிடையாதே அப்படின்னு சொல்லுவார். வாக்குத்தத்தம் கிடையாதுதான், ஆனா அவன் செபிக்கிறான்ல, அதுல வார்த்தைகள் நமக்கு விருதுக்கு ஏற்றதா இருக்குங்களா? வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவான். சரி, அவ்வாறாக மோசே ஜெபிக்கிறான். ஏன் மோசே இப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல சுமார் 400 வருடங்களாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 400 வருடங்களாக எகிப்தில் இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும்போது வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது என்பதற்காக அவர்களை ஒடுக்கும்படியாக பார்வோன் மன்னன் என்ன பண்ணா, ஒரு திட்டம் போட்டான். இவர்களை பெருகுவது நமக்கு ஆபத்தா முடிந்துவிடும். நம்ம ஊர்ல வாழ வந்தவங்க இவங்க பெருகிறாங்க, இவங்க நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்வோன் இன்னைக்கு திட்டம் போட்டான். இப்படி அதே போல இன்று ஒவ்வொரு ஊரும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாழ்றானே, படுத்துட்டு சாப்பிடுறானே, உட்கார்ந்து சாப்பிடுறானே, அப்படி மாதிரி பொறாமை பார்வோன் மன்னனுக்கு அப்படிதான் இருந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் பெருகக்கூடாது, ஆண் பிள்ளை எல்லாவற்றை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் போட்டினார். ஆண் பிள்ளை எல்லாவற்றையும் நைல் நதியில போட்டு கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டார். சோதரர். ஆனா தேவனோ சிப்பரால் பூவால் என்ற மருத்துவச்சிகளுக்கு கர்த்தருக்கு பயந்ததுனால ஆண் பிள்ளைகளை கொல்லாவை காத்துக் கொண்டார். சோதரர். இப்படியாக அந்த இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கும்படியாக பார்வோன் திட்டம் போட்டார். இதுல ஒரு ஃபெயிலியர் ஆன உடனே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கும்படியாக திட்டம் அவங்களுடைய வேலைகளை பழுதுகளை அதிகமாக்கினார்.
வேலை பளு உண்டாக்கினார். வாழ்க்கை முடிச்சுட்டு வேலை 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 24 hours வேலை வேலை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் உழைப்பு நேரம் என்று அரசாங்கம் கட்டளை போட்டுருது. ஆனா பாத்துங்க, ஓட்டி 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 ஓட்டை ஓட்டை பாக்குறோம். வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியாக வாசிங்க ஒரு வசன பகுதி. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12, 13. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். வாழ்க்கையே கசப்பாக்கினாங்க. என்னடா வாழ்க்கை, வேலை வேலை வேலை, நிம்மதியா ஒரு சாப்பாடு, நிம்மதியா பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ண முடியல சொல்லி அப்படி ஒரு நெருக்கம், சிறுமை அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அப்படி கொடுமையாய் நடத்த துன்பப்படுத்தினார்கள். துன்பத்தின் பாதையில் நடந்து வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதான் மோசே ஜெபிக்கிறான், ஐயா நாங்கள் சிறுமிக்கு நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கு என்று சொல்லி ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களுக்காக ஜெபித்தார். அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சந்தோஷம் தேவை. வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன் என்று நெகேமியா பத்தி சொல்லுகிறான். அப்ப ஒரு மனுஷன் மன துக்கத்தோடு இருப்பாரானால், வாழ்க்கையில கசப்போடு இருப்பாரானால் அவன் விருத்தி அடைய முடியாது. வாழ்க்கையில தொடர்ந்து முன்னே செல்ல முடியாது. வாழ்க்கையை கசந்து 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 சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம இருக்கும்போது அவன் வாழ்க்கையை வெறுப்பாயிரும். அப்படிதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. சோதரம். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவங்கள கர்த்தர் அந்த கசப்பான அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக, சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக்கும்படியாக, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்குள்ள கொண்டு போய் வைக்கும்படியாக கர்த்தர் திட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய மக்களே, இக்காலத்து பாடுகள் இனி நம்மை வெளிப்பட மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வாழ்க்கையில துயரத்தோட, கஷ்டத்தோட, கண்ணீரோட, கவலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு கர்த்தராய் தேவன் சமாதானத்தை கொடுத்து, நித்திய மகிழ்ச்சி கொடுத்து, அவருடைய நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியாத கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு அழைத்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை பண்ணி உங்களுக்கு நித்திய சமாதானத்தை, நித்திய மகிழ்ச்சியை தரும்படியாக ஆண்டவராக தேவன் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும்படியாக உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை கேட்டு விசுவாசம் வந்தவங்க காவலுக்கு போனாங்க. கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் இயேசு அழைப்பை கேட்டுக்கொண்டு, அவருடைய அழைப்பை கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கடந்த வருடம் நமக்கு தெரியும், கொரோனானால எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு வியாகுலங்கள், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு ஒடுக்கப்பட்டோம். அரசாங்கம் லாக்டவுன் போயிருச்சு, லாக்டவுன் போட்டுருச்சு. வெளியில போக முடியல, சொந்தக்காரங்களுக்கு போக முடியல, ஒரு நல்லது கெட்டது போக முடியல. ஒரு இறப்பு காரியம் கூட சரியா நம்மளால போய் பங்கு பெற முடியல. ஒரு மரண வீட்டுக்கு, துக்க வீட்டுக்கு போய் சொல்ல, ஆறுதல் சொல்ல முடியல. அதுக்கு பல விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்கள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒடுக்கமான நாட்களை வாழ்ந்து 2020 வாழ்ந்து கொண்ட உங்களுக்கு கர்த்தர் இந்த வருடத்துல சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசித்தான் ஆகும். அது எப்படி ஆகும் என்று சந்தேகப்பட்டனால் சந்தேகம் தான் உங்களுக்கு ஆகாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் தான் கர்த்தர் நம்ம விரும்புதா. நம்ம கஷ்டப்பட வேண்டியது அவருடைய நோக்கம் கிடையாது. கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஸ்தோத்திரம். அதனாலதான் கஷ்டம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், சங்கீதம் 4:7, அவனுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிறதை பார்க்கிலும் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை என் இருந்து தந்தீர். அப்ப மனுஷனுக்கு தருகிற அந்த தெய்வீக மகிழ்ச்சி, தெய்வீக சந்தோஷம் எங்க இருக்குன்னா தேவ சமூகத்துல தான் இருக்குது. ஸ்தோத்திரம். வேற எங்கேயுமே கிடையாது. சினிமாவுக்கு போங்க, 2.5 மணி நேரம் போவீங்க, அங்க போய் என்ன மிஞ்சி போனா கொஞ்சம் சிரிப்பீங்க, அப்புறம் அவன் அழுவான், நீங்களும் அழுவீங்க, அவன் அழ, நீங்கள் அவரால இதுதான் நடக்கும். 2.5 மணி நேரம் கழிச்சு வெளில வாங்க, அந்த மகிழ்ச்சி இருக்காது. சோதரம். இன்னைக்கு சினிமாக்கள்லாம் ஒரே வன்முறையாக தான் இருக்குது. இச்சைகளை தூண்டுகிற காரியங்களா இருக்குது. பழிவாங்க எண்ணத்தோடு இருக்குது. அங்க மகிழ்ச்சி இருக்காது. சீரியல் பாருங்களேன், உட்காந்து அழுவான். அவன் காசை வாங்கிட்டு சீரியல் அழுகுறான்.
இந்த அம்மா கேபிளுக்காரங்க காசை கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். இதுல எல்லாம் அவங்க மகிழ்ச்சி கிடைக்காது. மகிழ்ச்சி தர ஒரே ஒரு இடம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால், நம்ம ஒரு நெருக்கத்தில் இருக்கும் போது, சத்துருக்களால நம்ம இஸ்ரவேல் யூதா ராஜாவாக இருக்கிற யோசபாத்துடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அவனை சுற்றிலும் 3 வித ராஜாக்கள், அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலைதேசத்தார் 3 பேர் வந்து அங்கே வளைந்து கொண்டிருக்கார்கள். வளைந்து கொண்ட உடனே அவன் என்ன செய்வது என்று தெரியவே இல்லை. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறான். தேவன் ஒரு ஆலோசனை தருகிறார். என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு புறப்படுகிற அவன் யுத்த வீரர்களுக்கு முன்பாக தேவனை துதித்து பாடுகிற துதிக்கிற வீரர்களை பாடல் குழுவை அங்கே முன்னாடி நிறுத்தி பாடிட்டே போகலாம் சொல்றான். நடந்தது என்ன தெரியுமா? இவங்க யுத்தத்துக்கு போறாங்க. யுத்த வீரர்களுக்கு முன்னாடி பாடல் வீரர்கள் ஆண்டரை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டே செல்றாங்க. அங்கே 3 நாட்டை சேர்ந்த ராஜாக்கள் படைகள் வர்றாங்க. வந்து கொண்டிருக்க வேல அந்த 3 யோசபாத் ராஜாவை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த 3 ராஜாக்களும் தங்களுக்குள்ளே ஒருவர் மாற்றி மாற்றி வெற்றி கொண்டு எல்லா சத்து பிரேதமான போட்டுருது. அல்லேலூயா. வாசிங்க 1 நாளாகமம் 20 27 27 2 நாளாகமம் 20 27 பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூற செய்யாதபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். சரி பாருங்க. அப்ப மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். உங்க வாழ்க்கையில அந்த சிறுமை கண்ட நாட்கள் இருப்பதாக, துன்பத்தை கண்ட வருஷம் இருப்பதாக சரியா மகிழ்ச்சியாக்க வேண்டுமா? ஒருவேளை 2020 சத்துருக்குனால நீங்க புடமிடப்பட்டிருக்கிறார்கள், உங்கள் எதிரிகளால் உங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள். யோசனை பார்த்து பாருங்க. எதிரிகளால் நெருக்கப்படுற வேலை ஆண்டவர் துதித்து பாடினார். அதனால அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி, சரியான மகிழ்ச்சி கொடுத்தார். இந்த நாளில் இந்த 2020-21 வருஷத்திலிருந்து கர்த்தர் நல்ல துதித்து பாடுவீர்களானால் உங்கள் வீட்டுல உங்கள் கூடாரங்கள்ல ஆண்டவர் துதிக்கிற பாடல்கள் கேட்கிற வேலையில தொனிக்கின்ற வேலையில உங்களுக்கு எதிராக சத்தத்தை கர்த்தர் சிறந்து கூட பண்ணுவார். அல்லேலூயா. சத்துருக்கால சிறக்கப்பட்ட நீங்கள், சிறுபடுத்தப்பட்ட நீங்கள் சரியாக 2021 கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியை நிரப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிக்கிற ஆண்டவரை துதிச்சு பாருங்க. துதிகள் மத்திய வாசம் பண்ற தேவன் அவர். பாடல்களை விரும்புகிற தேவன் அவர். தப்பாமத்து பாடல் கிடையாது. ஆண்டவரை புகழ்ந்து பாடுற பாடல்கள், ஆவியோடும் கருத்தோடு உண்மையோடு பாடுற பாடல்கள், முழு இதயத்தோடு முழு பலத்தோடு பாடுற பாடல்கள் பாடி பாருங்க. கர்த்தராகிய தேவன் உங்க வீட்டுல நிச்சயமாகவே மகிழ்ச்சி உண்டாக்குவார். எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னென்ன அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டுதான் 2021 ஆண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசபாத்தோட கர்த்தர் கூட இருந்தார். யோசபா தேவனை துதிச்சா. துதிக்கிற மனுஷன் காணப்பட்டான். வீட்டுல துதிங்க. பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உங்க வீட்டுல துதிச்சு பாருங்க. துதிக்கின்ற வேலையில கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்கு அளவில்லாமல் கடந்து வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க சங்கீதம் 107 41 முதல் 42 வரைக்கும். 107 சங்கீதம் 41 42. எப்பொழுது மகிழ்ச்சி உண்டாகுது பாருங்க. 41 to 42. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். போதும். உங்க எளிமை 2021 உங்களை சிறுமைய கர்த்தர் எடுத்து தூக்கி நிறுத்துகிற வேலையில கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி தான் நிரப்புவார். அப்படி உங்க சிறுமைப்பட்ட நாட்கள்ல இந்த கர்த்தர் உயர்த்த வேண்டுமா? நீங்க கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா நிற்க வேண்டும். எல்லா ஆசீர்வாதத்துக்குமே கர்த்தர் கண்டிஷன் வைத்திருப்பார். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எளிமையை, நம்முடைய சிறுமையை கர்த்தர் நிவர்த்தி செய்யும் போது இல்ல நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த செய்தி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன தெரியுமா தேவை? வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா கர்த்தர் நிச்சயமா வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசித்தான். 50 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமோட இடைப்பட்டார். 75 வயதுல கனானுக்கு வந்தான்.
100 வயசு கிட்டத்தட்ட 50 49 வருடங்களாக தேவன் வாக்கு பண்ணி நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்தான். அவன் வயசான கிழவன் ஆயிட்டான். அவருடைய மனைவி கிளம்பி ஆயிடுச்சு. 2 பேருக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனாலும் அழைத்தவர், வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையில் அவர். வாசிங்க ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முதல்ல நம்பணும். இன்னைக்கு நம்ம வார சபை கூடுதல் இருக்குது, பைபிள் இருக்குது, பாஸ்டர் இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரு, எல்லாமே இருக்குது. ஆனா ஆபிரகாம் நாட்கள்ல ஒரே ஒரு சத்தம் மாத்திரம் கேட்ட, ஆபிரகாமே நான் காண்கிற தேசத்துக்கு போ, அப்பாவை வீட்டை விட்டுட்டு போனாரு. அந்த வார்த்தையை நம்பி போனா, பார்க்கல அவன். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் விசுவாசிங்க. இந்த வருட வாக்குதான் சிறுமையை கண்ட நாட்களுக்கு பதிலாக துன்பத்தை கண்ட வசனம் மகிழ்ச்சி ஆக்குவார். மகிழ்ச்சி ஆக்கணுமா? தேவன் விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். இது மன்றாட்டின் ஆண்டு. ஜெபிங்க. நீங்க இந்த வார்த்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. அவளுக்கு குழந்தை பிறக்காத வாய்ப்பு 200% இல்ல சாராளுக்கு. அடுத்து இவருக்கும் வயசாயிருச்சு. ஆனாலும் சொல்றேன், கர்த்தர் செத்து போன கற்பத்துல கர்த்தர் ஒரு புதிய வல்லமை உண்டாக்கி அந்த செத்து போன கற்பத்திலிருந்து கர்த்தர் பூமியில சந்ததியை பெருக செய்தார். அல்லேலூயா. செத்து போன கிளவி போன அந்த சரீரத்துல தான் 3 விதமான ஜாதிகளை உண்டாக்கினார். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் சொல்றோம். வந்து இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததியே எல்லாருமே நாமளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டு இந்த வருடத்தை சொல்லி பாருங்க. துன்பத்தை நாட்களுக்கு பதிலாக சிறுமை இல்லாத அவனுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்த போல உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அடுத்து முதலாவது விசுவாசிக்கணும். 2வது ரொம்ப 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 முக்கியமான காரியம் வாசிங்க 1 நாளாகமம் 16:10. வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் எப்பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார், நம்ம சிறுமை எப்பொழுது மாற்றுவார், எப்பொழுது நம்ம துன்பத்தை மாற்றுவார்? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமா, 2020 வருஷத்துல நீங்க கண்ட துன்பத்தை போக்கணுமா, நீங்க கண்ட சிறுமையை போக்கணுமா, இந்த வருடத்துல சரியா 2020 பண்ண கஷ்டத்துக்கு பதிலா சரியா மகிழ்ச்சியாக்கணுமா, கர்த்தரை தேடுங்க. உங்க இருதயம் மகிழும். தமிழிலே சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாரத்தில் தேவ சமூகத்தை தேடுவேன், தேவனை ஆராதிப்பேன், தேவனை துதிப்பேன். பைபிள் ஒரு தீர்மானம் இந்த புது வருஷத்துல, இந்த முதல் நாள் ஆராதனை கூட்டத்துல ஸ்தோத்திர கர்த்தருக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சரியான ஆராதனைக்கு போவங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். யோசேப்பு நான் பரிசுத்தமா வாழ்வேன் தீர்மானத்தோடு இருந்தா. தானியேலு அதான் நான் ஜெபிப்பேன், ஒரு நாளைக்கு 3 பேரை ஜெபிப்பேன் தீர்மானத்தை சரியா இருந்தா. சாப்பாடு விஷயத்துல சரியா இருந்த தானியேல். அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையில் 2020 கண்ட கசப்பான அனுபவங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துன்பங்கள், சிறுமைப்பட்ட நாட்களை மாற்ற வேண்டுமா? கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுங்க. கர்த்தரை தேடுகிற இருதயமோ மகிழும். ஸ்தோத்திரம். எப்படி தேடணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடணுமா? இல்ல, வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறது தான் தேட வேண்டும் என்று அர்த்தம். அப்ப கர்த்தரை தேடணும். ஒவ்வொரு வாரமும் இந்த நாள் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு முடிவு எடுக்கணும். இனிமே நாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் ஒழுங்கா ஆராதனைக்கு போக வேண்டும் ஒரு முடிவு எடுங்க. நீங்க ஒவ்வொரு நாள் ஆண்டரை தேடி பாருங்க. கடந்த வாரத்துல ஒரு சகோதரிக்கு செவிக்கின்ற மேல பிசாசு போராட்டம் பயங்கரமா. நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், அழுதுட்டேன். என்ன ஆண்டவரே, போக மாட்டேங்குது, போகுது வருது. அப்படி உட்காந்து ஒண்ணுமே புரியல. அடுத்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க முடியாத போயிருந்தேன். அந்த சகோதரிக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் ரூம்ல போய் உட்காந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே என்னால முடியல, என்ன ஆச்சு, ஏன் இந்த ஆவி போக மாட்டேங்குது, வருது போகுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டு போது ஆண்டவரே அந்த மகளை என்னை தேட விடுதலை அடையும். இப்ப விடுதலை உடனே கொடுக்க மாட்டேன், நீங்க ஒழுங்கா தேட சொல்லு.
ஒழுங்கா ஆராதனைக்கு வர சொல்லு. ஒவ்வொரு நாள் அதிகாலை செலுத்தி சொல்லு. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசி சொல்லு. நான் பூர்ண விடுதலை தர என்று கர்த்தர் வாக்கு பண்ணார். அல்லேலூயா. அதே போலதான் தாவீது வர வர வந்து தெரிஞ்சான். உடனே கூறிய புத்தர் கொடுத்துட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீபு பார்க்க விட ஆண்டவர். நீ ஆண்டவர் தேடி பாருங்க. கர்த்தர் முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொண்டு கொடுமா, கம்மியா இல்ல. நீ ஆண்டவர்கிட்ட வாங்கி பார்த்திருக்கீங்களா? செபித்து வாங்கிக்கலா? அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லது ருசித்து பாருங்கள். தோத்துறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா? கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சியாரு அவரும் வேண்டுதலை கேட்பாங்க. ஆண்டோட ஜெபித்து அப்ப ஆண்டவர் தேடும் போதுதான் ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சொல்லுங்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்து வரணும் இல்ல. ஆண்டவர் தேடி ஆலயத்துக்கு வரணும் இல்ல. நாடி கொடுத்த அம்மா சோதரர் வந்தோம்னா எப்படி? சோதரம் வாங்க, முடிந்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வந்து உட்காந்து தேடி பாருங்க. அப்படி அதுக்கு ஒழுங்கா நீங்க சபைக்கு வந்து நீங்க ஆசிரியப்படல, உயர்த்தப்படல, உங்க கண்ணீர் மாறல, கவலை மாறல, உங்க கஷ்டம் மாறலன்னா நீங்க சொல்ல நாங்க கேட்கிறேன். ஏங்க சும்மா வாங்க, நாங்களாம் வந்து உட்காந்து ஆண்டருக்காக ஊழியம் பண்ணிருக்கிறோம். ஆண்டோட தேடி நன்மையை பெற்று ருசி பார்த்த வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பொண்ணு சாட்சி சொல்லிச்சு வல்லம் திருச்சபையில இருந்து. அந்த பொண்ணுடைய அண்ணங்கார வந்து சாட்சி சொல்றான். அவன் அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் சபைக்கு போனுச்சான். அவர் சொல்றாரு, இந்த பொண்ணு நான் சபைக்கு போனது அடிச்சேன், ஏன் போறேன் ஏன் போறேன் அடின்னு அடிச்சேன். ஆனா அந்த சபைக்கு போக அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்த்தேன். அந்த பிள்ளையோட கேரக்டர் நிறைய மாறுனுச்சு. என் தங்கச்சி இப்படி மாற எப்படி? சபைக்கு போறனால தானே அவன் வாழ்க்கையில மாற்றம் வந்து சொல்லிட்டு இப்ப நானும் சபைக்கு வந்தேன்னு சொல்றாரு. அல்லையா சொல்லுங்க. அடிச்சு எந்த அண்ணங்கார சபைக்கு போக கூடாதுன்னு அடித்தானோ அதே அண்ணங்கார நியூ இயர் பேர வந்து சாட்சி சொல்றான். அப்ப சபைக்கு வர நீங்க கண்டிப்பா ஆசிரியப்படுவீங்க. அதே நேரத்துக்கு உங்க வாழ்க்கையில கேரக்டரும் மாறணும். என்ன சபைக்கு போறா, பைபிள் வாசிக்கிறா, சபைக்கு போறா, எல்லாம் தான் பண்றா, ஒரு வாழ்க்கையில மாற்றம் ஒரு கீழ்ப்படுதல் இல்ல. அப்படி இருந்தா எப்படி ரசிக்கப்படுமா? ஒரு யூதனுடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு 10 வருவான், நான் எப்படி வருவான்? வாழ்க்கை மாறணும். இன்னும் சபைக்கு போறா கெட்ட பேசுறா, இன்னும் சபைக்கு போறா சண்டை போறா குழாடி சண்டை. இப்படி சொல்ல வாழ்க்கையை மாறணும். அப்படிங்க வாழ்க்கையை மாற தேவனை தேடும் போதுதான் வாழ்க்கை மாறும். உண்மையா தேடணும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் ஆண்டவர் இயேசு சமீபமா இருக்கிறாராம். பக்கத்திலேயே இயேசு வந்துட்டாரு, பணம் கொடுத்த சாமியே வந்துட்டாரு வரதுக்கு, அது மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்ப ஆண்டவர் இங்க தேடுங்க, தேடி பாருங்க, அதிகாலை தேடி பாருங்க. இந்த வருஷத்துல ஒரு முடிவு, இந்த வருஷத்துல நான் எப்படியா அந்த பைபிளை படிச்சு முடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு நீங்க 3 அதிகாரம் படிச்சீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள ஹோல் பைபிள் படிச்சு முடிச்சிடலாம். ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷத்துல நான் ஒவ்வொரு வாரம் சரியா சர்ச்சுக்கு போவேன். இந்த வருஷத்துல இருந்து நான் சரியா அதிகாலை ஜெபம் பண்ணுவேன். இந்த வருஷத்துல இருந்து எல்லா குடிக்கு போவேன். இந்த வருஷத்துல இருந்து நான் பைபிள் டெய்லி படிச்சு ஒரு நாள் 4 அதிகாரம் படிச்சு. ஒரு விசுவாசியோட கடமை, ஒரு வருஷத்துக்குள்ள நீ இந்த பைபிளை படிச்சுக்குள்ள நீ விசுவாசியே கிடையாது. பேருக்கு தான் விசுவாசி, தேவனுடைய பார்வை விசுவாசி கிடையாது. இந்த வேதத்தை படிச்சு பாருங்க, எப்படி நித்திய மகிழ்ச்சியை தராங்களுக்கு தெரியும். படிச்சாதானே தெரியும். சாக்லேட் தின்னதால அவர் டேஸ்ட் தெரியும். இப்படியே வச்சு தெரியுமா அது டேஸ்ட்? படிச்சு பாருங்க. அதே நம்ம பார்க்க போறோம், வேதத்துடைய மகத்துவத்தினால பார்க்க போறோம். அப்ப ஆண்டவர் நம்ம தேடுகின்ற வேளையில கர்த்தர் நிச்சயமாக நாம துன்பத்தை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இந்த வருஷத்துல ரெட்டிப்பாக குறிப்பா சரியா கர்த்தர் மகிழ்ச்சியை நிரப்புவார். அல்லேலூயா. சில சிறப்பாக இவன் வேலைக்கு போல, வெட்டிக்கு போல, எங்க காசு வருது உங்களுக்கு தெரியுமா? லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பேர் சாப்பாடு கஷ்டப்படுறது தெரியுமா? லாக்டவுன் பீரியட்ல எங்களுக்கு நாங்க எப்படி தெரியுமா இருந்தோம்? எங்க ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா காய்கறி நிரம்பி இருந்துச்சு. காய்கறி முடியும் தெரியும், யாராவது நம்ம கொடுத்துருவாங்க. யாரோ பாஸ்ட் எங்கேயும் வந்து கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம் காணிக்க. அப்படிதான் கர்த்தர் எங்களை போஷித்தார். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் தமக்கு பயந்து இருக்கிறவர்கள் பஞ்ச காலத்தை போஷிப்பார். ஊரெல்லாம் பஞ்சம் சாரி பார்த்துட்டு வீட்டுல 3 வருஷம் எண்ணெய் மாவு குறைவில்லைய காரணம் ஏன்? கர்த்தரை தேடினார், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். ஆண்டரை தேடி பாருங்கம்மா, ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்க துன்பத்தை கண்ட நான் சவால சொல்றேன். இந்த வருஷத்துல நீங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியா வாங்க.
வீட்டு தனியே நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல போன 2020 நீங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக இந்த வருஷத்துல நீங்க சரியா மகிழ்ச்சியாக்கவில்லை என்றால் நீங்க சொல்ல நான் கேட்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் எப்படி தெரியும், நம்மை தேடுற பிள்ளை கத்து கைவிடவே மாட்டான். சோதரம் கர்த்தரை தேடுவதோட இருதயம் மகிழும். அப்ப துக்கம் வருமா, துன்பம் வருமா, துயரம் வருமா, கர்த்தர் கூட இருப்பாரு. சோதரம் அப்ப ஆண்டவர் நம்ம தேட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை துதிச்சு பாட வேண்டும், அடுத்த ஆண்டவரை தேடணும். மூணாவது முக்கியமான காரியம் வாசிங்க, எரேமியா 31:11 முதல் 11, 11 முதல் 13. எரேமியா 31:11 முதல் 13 வரைக்கும். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமா, அடுத்து அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். மீட்டுக் கொள்ளப்படுகிற வேலையில்தான் யாக்கோபு மீட்டுக் கொள்ளப்பட்ட பின்புதான் அவனிலும் பலவானுடைய கைக்கு கர்த்தர் விடுவித்தார். மீட்டுக் கொள்வது என்ன? பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், மீட்பு அடைய வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால மீட்பு பெற்றார்கள். நாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ஒரு மீட்பு, ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். விட முடியல பாவம் இருக்குதா, இந்த நாள் நீ அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்துல. சினிமா பாக்குறீங்களா, டிவி பாக்குறீங்களா, சிகரெட் அடிக்கிறீங்களா, இல்ல கோயில பாக்கு போடுறீங்களா, ஹான்ஸ் போடுறீங்களா, வெத்தலை பாக்கு போடுறீங்களா, ஆண்டு சொல்லி பாருங்க. கவனிங்க, நீங்க பாஸ்டுடைய மாமியா வெத்தலை பாக்குல ஞாபகம் வருது. அவங்க நல்ல ஒரு பாட்டி, ஒரு 90 வயசு ஆச்சு. ஆனா வெத்தலை அந்த பாஸ்டர் அம்மாவும் எவ்வளவோ சொன்னாங்க, வெத்தலை விடு செத்தா 60 பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பாட்டி அந்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நல்ல உதவியா இருக்கும். பாஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் துவச்சு போட்டுரும், பாஸ்டர் அம்மா வேற பார்க்க நல்ல சமையல் எல்லாம் பார்த்துருக்கோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல அந்த பாட்டிக்கு முடியா வந்துச்சு. கொரோனா கிடையாது, சளி, பயங்கரமா சளி, நாம செத்துவதான் நினைச்சாங்க. கத்தர் பயமுண்டாகட்டும். சும்மா ஒரு ரெண்டு மாசம் நினைக்கிறேன், 2 மாசம் படுத்த படுக்கையா இருந்தாங்க. இந்த 2 மாசத்துல படுத்த படுக்கையா இருந்த உடனே வெத்தலையே மறந்துட்டாங்க. அதுலயே சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு தீமை வருதுன்னா நமக்கு அது அங்கே முடியும். இந்த 2 மாசம் இப்ப குணமாகி வந்து நீங்க ஒரு சாட்சி சொல்றாங்க. கத்தல இப்ப வெத்தலை போற என்னவே விட்டு போச்சு. அதுலயே சொல்லுங்க, இப்ப அந்த ஏத்த இப்ப மறித்தா கூட பரலோகத்து போகும் நிச்சயம் அந்த பாட்டிக்கு உள்ள. அல்லேலூயா. அதெல்லாம் விட முடியலையா? எங்க அம்மாட்ட எவ்வளவோ சொல்லிட்டு கேட்கல. சரி போடுங்க, போட்டாதான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சோத்திரம், ஆண்டவர் போடுவார் மாதிரி. அப்ப அதனால ஆண்டவர் பாருங்க மீட்கப்படுகின்ற வேலையில அடுத்து பாருங்க, திராட்சை ரசம், கோதுமை, எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி, நம்முடைய இப்படி எல்லாம் ஆசீர்வாதத்தை நிரப்புவார். நம்முடைய ஆத்துமா நீர் பாய்ச்சல், ஆத்துமா தெய்வீக மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். வாலிபர்கள், கன்னியர்கள் எல்லாரும் ஆனந்த தளிப்பாய் மகிழ்வார்கள். உங்க வீட்டுல உள்ள பிள்ளை எல்லாரும் மகிழ்ச்சி அடையும். மீட்கப்படுற வேலையில இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கலை கடந்த மீட்கப்பட்டு வருகிற வேலையில எவ்வளவு ஒரு ஆடி பாடி ஆர்ப்பரித்தால் தெரியும் மகிழ்ச்சியில. அப்ப நீங்களும் பாவத்துக்கு விடுதலை அடைய வேண்டும். பாவத்துக்கு விடுதலை என்ன பண்றது? உங்க பாவத்தை வந்து இயேசு சொல்லி அறிக்கையிடணும், உங்க இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும். ஸ்தோத்திரம். அப்படி மீட்கப்படுகின்ற வேலையில கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கர்த்தர் அந்த மகிழ்ச்சியினால நிரப்புவார். அல்லேலூயா. சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த சிறையிருப்பு
ஒருவேளை நீங்க பாவத்துல சிறை இருப்பீங்கன்னா, பாவம் என்ற சிறையில, மீது என்ற சிறையில் நீங்க இருந்தீங்கன்னா, அதுல இருந்து விடுதலை பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாவத்துல விடுதலை அடையும் போது யாக்கோபுவினுடைய சிறையிருப்பு மாறுகின்ற வேளையில் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியினால் நிரப்புவார். அப்ப பாவத்தோட தேவனத்துல ஒரு குற்ற உணர்வு இருக்கும். பாவத்தை நம்ம விட்டு அகன்று போடணும். அப்ப பாவம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பு தடையா இருப்பது உங்களுடைய பாவம் தான். சோதரா இறைமையால போட்டிருக்குது, உங்களுடைய அக்கிரமங்களே நன்மையை வர ஒட்டாது இருக்கும் என்று போட்டிருக்கிறது. ஏசாயா 59 வசனம் 59 அதிகாரம் 1 சொல்லுது, தேவனுக்கு உங்களுக்கு அவர் உங்களுக்கு செழிப்பு கொடுத்தபடிக்கு உங்களுடைய பாவங்களே நடுவா நிற்கிறதா. பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஒரு திருவிழாக்காரனை தூக்கிட்டு வர்றாங்க ஆண்டு இயேசுகிட்ட, ஆண்டு சொன்னாரு சுகமா போ அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்து நட சொன்னார் ஆண்டவர். முதல்ல பாவத்தை மன்னிச்சாரு, அப்புறம் தான் அது அற்புதம். ஸ்தோத்திரம். 38 வருடம் படுத்த முடியாது, அவனுடைய பாவத்தை மன்னிச்சாரு, அதுக்கப்புறம் தான் விடுதலை. அப்ப நம்ம பாவங்கள் அந்த சிறையிருப்புல இருந்து மீட்டுக் கொள்ளும் போது, பாவம் என்ற சிறையில் வந்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும் சிறைப்பட்டவர்களை அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த விடுதலை பெறும்போதுதான் பாவத்தை நம்ம கர்த்தர் மகிழ்ச்சி. யோசிச்சு பாருங்க, குற்ற பாவம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு குத்திட்டே இருக்கும், தைரியம் பாவம் பாருங்க, தைரியம் போகும், ஒரு மகிழ்ச்சி வரும். சோதரம். அப்ப கடந்த வருடத்துல பாவத்தினால நீங்க துணுப்பட்டு இருப்பீர்களானால், சிறுமைப்பட்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த வருடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க, 2021 நன்மைனால மகிழ்ச்சினால நிரப்புவார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து 1 ராஜாக்கள் 8:66 நம்ம பார்த்துட்டோம். ஏசாயா 35:10 வாசிங்க. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். 1 ராஜாக்கள் 8:66 பார்த்தீங்கன்னா சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அந்த ஆலய பிரதிஷ்டையில கலந்து கொண்டு ஜனங்கள் அவஸ்தை தெரியும். திரும்ப வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போனாங்களாம். உங்க வீட்டுக்கு நீங்க மகிழ்ச்சியோட போகணுமா, ஆலயத்துக்கு வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஏசாயால போடுங்க, இது 1000 ஆண்டு ஆசை நடக்கக்கூடிய காரியங்கள். அது வாங்குதோம். நீ கர்த்தருடைய சன்னதிக்கு வாங்க, வந்து பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் ஆலயத்துக்கு போவோம் 122 1 வாசிங்க. நீங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இந்த வசனத்தின் மூலமாக. 122 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. 2:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஞாயிற்றுல வந்தாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வேணும். ஐயோ ஞாயிற்றுல பிறந்துச்சு, 10 மணிக்கு போகணுமே, பாஸ்ட் திட்டுவாரு, அப்படி என்ன வரக்கூடாது. கர்த்தர் மேல, கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் மேலே கேட்பார். கர்த்தர் மேல ஒரு வாஞ்ச தாக, ஐயா நீங்க ஏசப்பா பார்க்க போறேன், ஏசப்பா விடுதலை ஆதரிக்க போறேன்னு சொல்லி சந்தோஷமா வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் என்ஜாய் பண்ணோம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் நமக்கு. அப்ப ஆலயத்துக்கு வரணும், வந்து பாருங்க. வந்துட்டு அவங்க வீட்டுக்கு திரும்ப போகும்போது எவ்வளவு ஒரு சமாதானம் போனா தெரியுமா? சாலமோன் ஆலயம் கட்ட பிரதிஷ்டைப்பா அந்த 8:66 படம் தெரியும் உங்களுக்கு. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களை சரியாக இந்த இடத்துல மகிழ்ச்சியாக்குவார். ஆமென் சொல்லுங்க. அடுத்து 119 சங்கீதம் 92 143 வாசகம். 119 சங்கீதம் 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்ததால் இல்லாதிருந்தால் என் துன்பத்திலே அழிந்து போயிருப்பேன். 143 இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனம் மகிழ்ச்சி. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். வேதத்துல கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு படிக்க தெரியலையா, அந்த வேதத்தை போய் கேளுங்க. வேதத்தை படிச்சு பாருங்க. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனிதர இறையிலாக வார்த்தை போட்டு கொடுக்குது.
இந்த வேதத்தை தூக்குனவங்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதே இல்லை. இந்த வேதத்தை வாசித்து ஒரு நாள் வைக்கப்பட்டு போனது இல்லை. இந்த வேதம் இருதய நானும் இருதயம் உடஞ்சு அழும்போது ஆண்பிட வார்த்தை அப்படியே வரும். கடந்த ஒரு வாரத்துல எனக்கு மனைவிக்கு பயங்கரமான ஒரு வியாகுலம், ஒரு வருத்தம். கடந்த வருடத்துல இருதயம் நொறுக்கப்பட்டுச்சு. சில நம்பிக்கை துரோகங்கள், சில காரணமே எல்லாம் பகிர்ந்தாங்க. எங்களுக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டியவர்களே நசுக்க ஆரம்பித்தார். ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் வார்த்தை வந்துச்சு. படிக்கும்போது உன் சிறுமையை நான் பார்க்கிறேன், நீ அற்பமா என்ன பண்றது நான் பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி கர்த்தர் என்னோட பேசினா. அல்லேலூயா. நிறைய வார்த்தை என்னோட பேசினா. என் வேதம் என் மனமகிழ்ச்சி தான். நான் செத்தே போயிருப்பேன். இந்த எஸ்ரா சொல்லாத அப்படி துக்கத்திலே நான் செத்து போயிருப்பேன். அப்படியே வருத்தப்பட்டு அந்த துக்கத்திலே இந்த துன்பத்திலே செத்து போயிருப்பேன். ஆனா உங்க வசனம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. அந்த கர்த்தருடைய வசனம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்குமா. மனுஷன் அப்பத்தால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில பிழைப்பா. இந்த வார்த்தைய படிங்க. படி தெரியலையா, வார்த்தையை போதிக்கிறத கேளுங்க. வேதம் நம்மள மன மகிழ்ச்சியை தரும். நீங்க நல்லா படி. இந்த வருஷம் எடுங்க. இந்த வருஷத்துக்குள்ள இந்த பைபிள் நான் படிச்சு முடிப்பேன். நீங்க இதே ஆரம்பத்துலதான் தங்கச்சி இருந்துச்சு. கர்த்தர் நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லையே சொல்லுங்க. ஒரு வருஷம் இந்த பைபிளை படிக்கணும், படிக்க ஆரம்பிச்சாப்ல, கர்த்தரை தேடினாப்ல, கர்த்தர் நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க முயற்சி பண்ணுங்களே. இந்த வருஷத்துக்குள்ள இந்த பைபிளை படிச்சு முடிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நீங்க தேடுங்க. வேதம் ஆண்டவர் பேசுற வார்த்தை. இந்த வேதத்து மூலமா பேசுவார். நீ யாரு, உன்னை எதுக்காக ஆண்டவர் படைத்தார், உன்னை எதுக்காக ரட்சித்தார், இந்த எல்லாம் வேதத்தில் எழுதிட்டாரு. படிச்சு பாரு. ஆண்டவர் பேசுவாரு. இது வேத கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் அல்ல. வேதத்தை பாஸ்டர் மாத்திரம் தான் படிக்கணும், ஃபாதர் மாத்திரம் தான் படிக்கணும் கிடையாது. மனுஷனா பிறந்த ஒவ்வொரு படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் வேதம் மாத்திரம் தான். சொல்லுங்க. இந்த உலகத்திலே அதிகமா விற்பனை செய்யக்கூடிய ஒரே புத்தகம் வேதம் மாத்திரம் தான். அல்லையே சொல்லுங்க. இந்த உலகத்திலே அதிக மொழிகள மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் பரிசுத்த வேதம் மாத்திரமே. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை அழிக்க நினைச்சு பல அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சு, பல அரசியல் தலைவர் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் முடியவே இல்லை. அழிக்க நினைச்சவன் அழிஞ்சு போனான். இந்த ஒட்டுமொத்த வேதமும் உலகத்திலே கூட நினைச்சவன் வீட்டுலதான் இன்னைக்கு பைபிள் பிரிண்டிங் ஆயிட்டு இருக்குது. பைபிள் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் பிரஸ்தாவப்படுது. அல்லேலூயா. அதனால இந்த வேதத்துக்கு ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. வேதத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் சுத்திரம். வேதத்தை படிக்காதனாலதான் நாம கூடலா மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறோம். வேதத்தை படிக்காதனாலதான் பிரச்சனை, போராட்டங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், அவமானம் வரும்போது அதை சமாளிக்க முடியாம துக்கத்திலே செத்து போயிடும். சிலர் கொரோனா டைம்ல தற்கொலை பண்ணிட்டாங்க, தூக்கல் செஞ்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆனா கர்த்தர் சொன்னாரு, தேசத்துல கேட்கப்படும் துச்சியை கேட்டு நீ கலங்காதே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதனால வேதத்தை படிங்க. முதலாவது தேவனை துதிங்க, ஆண்டவரை தேடுங்க. அடுத்து ஆலயத்துக்கு ஒழுங்கா வாங்க, பாவங்களை விட்டு விடுங்க, மீட்கப்படுங்க. நாலாவதாக நம்ம பார்த்தோம், வேதத்தை தேடுங்க. அப்படி வேதத்தை தேடும் போது கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆபகு சொல்றான், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், வாசிங்களே ஆபகு 3:17. சரி, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஐயா, ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க. உலகம் ஐயோ கொரோனா வந்துட்டே பயப்படும். ஆனா சபையில உள்ளவங்க பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் இழப்புனா இந்த வருடம் நல்லா கிடைக்கும். இந்த 2024 ஜனங்கள் சமாதானத்தை தேடி தேடி அலைவார்களா? இங்கும் அங்கும் ஓடி அலைவார்கள். மரண ஓலங்கள் அதிகமாக கேட்கப்படும். அகோர விபத்துகள் நேரிடும். யுத்தங்கள் அதிகரிக்கும். பஞ்சம் தீவிரிக்கும். எப்படி பஞ்சம்? மனிதன் சாப்பிடுபடியா பஞ்சம் வரப்போகுது. ஸ்தோத்திரம். அநேக தீ விபத்தில் வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நேராது. ஒரு ஆளுநே சொல்லுங்க. அதனாலதான் மன்றாட்டின் ஆண்டு. நீங்க ஜெபிக்கணும்.
உலகத்துல பஞ்சம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒன்று செய்யாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். பஞ்சம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, அந்த வறுமை வந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்குள்ள என்ஜாய்ஃபுல்லா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருப்போம். ஸ்தோத்திரம். கடைசியாக 2 வசனம் வாசிக்க முடிக்கிறேன். இந்த வசனத்தோட ஒட்டுமொத்த கேள்வி வாசிங்க. 90 வாசிக்க சங்கீதம். ஏசாயா 61:7 வாசிங்க. முடிவு அதனுடைய பதில். 90 வாசிச்சுட்டு அதை வாசிங்க. தேவரீ எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய். இங்கே மோசே இங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபத்துக்கு பதில் ஏசாயா 61:7 வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நீங்க 2020 பட்ட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் சரியா மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை கர்த்தர் 2020 தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து லட்சைக்கு பதிலாக அவமானங்கள், நிந்தைகளுக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். நிச்சயமா நீங்க இந்த வருஷத்துல சந்தோஷப்படுவீங்க. அடுத்து அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அல்லேலூயா. அடுத்து நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஒருவரும் உங்களுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஒரு நாள் எடுத்து போடவே முடியாது. நித்திய மகிழ்ச்சியை கானானுக்குள்ள அந்த பரம கானா இயேசு கிறிஸ்து வருகிற ரகசியம் வரல, நிச்சயமா பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தை ஒரு நாள் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உலகமோ அழுது துக்கப்படும். அந்த வாசிக்கல. சோதரம். ஆவினவரே ஸ்தோத்திரம். ஏசாயா 60 நினைக்கிறேன். 65ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் ஊழியக்காரர் என்னுடைய ஜனங்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். ஆமென். நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவிலே புலம்புவீர்கள். இதுதான் நமக்கு உலகத்தால வித்தியாசம். சபைக்குள்ள வந்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 அணுகவே அணுகாது. கர்த்தர் அவ்வாறு அவனை பாதுகாப்பார், அவ்வாறு அவனை போஷிப்பார். இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு மத்த வித்தியாசம் உண்டு பண்ற ஆண்டவர் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நான் அப்படியே ஒழுங்கா படிக்கிறேன்.